நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு எப்படி கடலால் வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த கப்பல் ஒரு பாய்மர கப்பல். இந்த பாய்மர கப்பலை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு நாடே எப்படி கப்பலாலையும் கடலாலையும் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நெதர்லாந்தோட கதை கடலோடு போராடியும் அதை தங்களுக்கு ஆதரவாகவும் மாற்றியும் எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த நாடு ஒரு தாழ்நிலை நாடு, அதாவது அதோட பரப்பளவில் 1/3 கடல் மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போ கடலோடு போராடி அதன் மேல் ஆட்சி செய்தல் அப்படிங்கிறது அவங்களுடைய தேசிய அடையாளத்தின் மையமாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் டச்சு காற்றாலை அப்படிங்கிற விண்மில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரை வெளியேற்றி நிலத்தை கடலிலிருந்து கைப்பற்றிய போர்ட்டர்கள் உருவாக்கப்பட்டுச்சு. And because we are passenger vessel, also we have lifeboats. This beautiful. இந்த நிலையான பாதுகாப்பு போராட்டம் நீர் பொறியியல் மற்றும் கட்டுமான திறன்ல ஒரு முன்னோடி தேசமா அவங்கள மாத்துச்சு. இந்த நீருக்குள் எழுந்து நிற்கும் திறன் தான் அவர்களை உலகின் முதல் கடற்படை வல்லரசா உருவாக்கி ஒரு அடித்தளமே போட்டு கொடுத்துச்சு. இந்த நீருக்குள்ள எழுந்து நிற்கக்கூடிய திறன் தான் அவர்களை உலகின் முதன்மை கடற்படை வல்லரசா உருவாக்கிய ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. Steel ships, but everywhere wood around. And here we use it for events. If the people coming, sitting together in the evening is the crew here. Sometimes dancing in. சரி, ஆரம்பத்தில் அவங்க கப்பல்களை எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னா ஆரம்ப கால டச்சு கப்பல்கள் வடக்கு கடலில் மீன் பிடிக்கிற தொழிலுக்காக தான் உருவாக்குனாங்க. கோக்ஸ் அப்படின்ற ஒரு கட்டுமானம், சதுர பக்கமாக இருக்கக்கூடிய கப்பல்களை கட்டி அந்த கோக்ஸ் அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் தான் அவங்க ஒரு புரட்சிகரமான விஷயத்தை உருவாக்குனாங்க, ப்ளூட் ஸ்கிப் அப்படிங்கிறது. ப்ளூட் ஸ்கிப் அப்படின்னா only can say vanakkam. 16ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தான் அவங்களுக்கு ஒரு புரட்சிகரமான வடிவமைப்பு கிடைச்சிச்சு, அதாவது ஃப்ளூட் ஸ்கிப். என்னங்க ஃப்ளூட் ஸ்கிப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இதை வடிவமைச்சாங்க. அதிகபட்சமாக சரக்குகளை கையாள முடியும், குறைந்தபட்ச பணியாளர்களோட எண்ணிக்கை போதும், மிகவும் மலிவான ஒரு கட்டுமானமாக இதை உருவாக்குனாங்க. இதோட பக்கங்கள் வளைவாக இருக்கும், கீழ்ப்பகுதிங்கிறது ரொம்ப அகலமாக இருக்கும். ஆனால் மேல்தளம் குறுகலாக வடிவமைச்சாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சுங்கத் தீர்வை தவிர்ப்பதற்காக, அதாவது டோல் போடுறாங்கல்ல, சுங்கம் விதிக்கப்படுவது கப்பலின் மேல்தளத்தின் அகலத்தின் அடிப்படையில் தான். அதனால அந்த சுங்கத்தை தவிர்க்கிறதுக்காகவே அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. டச்சுக்காரர்கள் இந்த சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பெரிய சரக்கை கொண்டு செல்லக்கூடிய ஆனால் சட்டப்படி குறுகிய மேல்தளம் இருக்கக்கூடிய கப்பல்களை கட்டினாங்க. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களுடைய பிரில்லியன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த ப்ளூட் ஸ்கிப் கடல் வணிகத்தை மக்கள் வசப்படுத்தியது. இது 3 மடங்கு சரக்கை ஏற்றி செல்லக்கூடிய வகையில் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு செலவு பாதியாக குறைஞ்சிச்சு. மேலும் பாதி கடற்படையினரே இதில் பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ பெரிய அளவுக்கு மேன் பவரும் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த கப்பலின் மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, டீ எப்படி டைகர், அந்த டீ எப்படி என்ன வடிவத்தில் இருக்குமோ அந்த டீ வடிவத்தில் இருந்தது. இது ரொம்ப எளிமையாக அதே நேரம் திறமையாக டச்சுக்காரர்கள் கடல் வணிகத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு திறவுகோலாக இருந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட தச்சுக்காரர்கள் வேற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் நிறுவனங்கள்னு சொல்கிறோம்ல, உலகளாவிய பெரிய பெரிய நிறுவனங்கள் சொல்கிறோம்ல, ஆப்பிள் நிறுவனம், அது மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குல்ல, அதில் முதல் பன்னாட்டு நிறுவனம் எது தெரியுமா? அது VOC. 1602ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் பல வணிக கம்பெனிகளை ஒன்றிணைச்சு VOC டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஒரு உலகின் முதல் பன்னாட்டு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. இந்த முதல் பன்னாட்டு நிறுவனம் பங்கு நிறுவனமாக இருந்துச்சு. அதாவது பொதுமக்கள் இதில் ஷேர் வாங்க முடியும். இதன் மூலமாக மாபெரும் மூலதனம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இதற்கு அவங்களுடைய அரசியல், இராணுவம்
இந்த நிறுவனத்துக்கு, இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவங்க ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஏன், அதுக்கு ஒரு இராணுவத்தையே கொடுத்தாங்க. அதுக்கு நிர்வாக அதிகாரங்கள்லாம் அந்த கம்பெனிக்கு வழங்கப்பட்டுச்சு. பொது நிலங்களை அவங்க கைப்பற்றலாம், கோட்டைகள் கட்டலாம், படைகளை வச்சுக்கலாம், உள்ளூர் ஆட்சியாளர்களோட ஒப்பந்தங்களை போட்டுக்கலாம். இப்படி தங்களுக்குன்னு அவங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம், ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் செய்வது போல். என்னென்ன வகையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த துறையில வந்து இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் இருக்கு? என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிட்டு? நெதர்லாந்து யூஸ்வலாக வந்து அவங்களோட கண்ட்ரியோட இது மெயின்லி ஆன் லாஜிஸ்டிப்பிங் அவங்க தான் வந்து இது பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு டச் கம்பெனி, அவங்க தான் ஃபேமஸ். மெயின்லி ட்ரேட். ஓகே, பயோனியர், ட்ரேட் பயோனியர்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம சென்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டச்சோட இதுதான், டச் தான் பிரிட்டிஷ்க்கு இது பண்ணது கொடுத்தது. ஸோ அதனால இங்க கூட டச் ஃபோர்ட் கூட இருக்குது சாட்ராஸ்ல. நாங்க வந்து டச் கம்பெனி ஆம்ஸ்டர்டாமோட சிட்டி பேஸ் பண்ணி இந்த கப்பல் இது வந்தது. ட்ரை டு டெவலப் ட்ரேட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் குளோபலா பண்றது. ஸோ அதனால நம்ம மாநிலத்துல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர் இருக்குது. ஃபைனான்ஸ் செக்டர் இஸ் ஒன் திங் தே வெரி குட் அட். ஓகே, அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் இந்தியன் கம்பெனிஸ் கூட அங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ டிசிஎஸ்லாம் கூட அங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ டைரி ப்ராடக்ட்ஸ், ஃபுட், பெரிஷபிள் ஃபுட்டு. ஸோ அதே மாதிரி கோல்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட இது. இந்த கப்பல்கள் வருஷத்துக்கு 2 முறை கடல்ல காற்றை பயன்படுத்தி, அதாவது ட்ரேட் விண்ட்ஸை பயன்படுத்தி ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவின் தென்முனை வழியா இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான் வர டிராவல் பண்ணியிருக்காங்க. It goes down till to the keel. Yeah, inside we have ventilation going up. No, inside is. சரி, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாட் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற கப்பல் எப்போ உருவாக்கியிருப்பாங்க? 19ஆம் நூற்றாண்டுல நீராவி கப்பல்கள் வருவதற்கு முன்பு, கடலில் 19ஆம் நூற்றாண்டுல நீராவி கப்பல்கள் வருவதற்கு முன்பு கடல்ல வேகமா பயணப்படணும் அப்படின்னா கிளிப்பர் கப்பல்கள் தான். இவை ரொம்ப மெல்லியதா இருக்கும், நீளமா இருக்கும், அழகிய கட்டுமானம், உயரமான பாய்மரங்களால் இந்த கப்பல் நிரம்பி இருக்கும். இவற்றின் நோக்கம் வேகமாக பயணப்பட்டு டீ, கம்பளி இது போன்ற பொருட்களை, ஏன் 1849க்கு பிறகு கலிஃபோர்னியா தங்கம் போன்ற உயர் மதிப்புமிக்க சரக்குகளை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டுட்டு வருவதற்கு இந்த கப்பலை அவங்க உருவாக்குனாங்க. 1854ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கட்டுமான கிளிப்பர் கப்பல் கட்டப்பட்டுச்சு. இது சுமார் 1000 டன் எடை, 3 உயரமான பாய்மரங்களையும் கொண்டிருந்துச்சு. ஆனால் அதன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 1854 செப்டம்பரில் டெக்சாஸுக்கு போகக்கூடிய வழியில் 1854 செப்டம்பரில் டெக்சாஸுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு பயங்கர புயலில் சிக்கி தென்னாப்பிரிக்காவின் டர்பன் துறைமுகத்தின் முகப்புல மோதி சேதமாச்சு இந்த கப்பல் முற்றிலும் நொறுங்கி பலர் உயிரிழந்து போயிட்டாங்க. இந்த துயர சம்பவம் டச்சு கடல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயமாக பதிவாகி இருக்கு. சரி, அந்த பழைய ஸ்டாட் ஆம்ஸ்டர்டாம் மூழ்கினா என்ன? நான் அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக நவீன மறுபிறவி எடுப்பேன்னு சொல்லி 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆம்ஸ்டர்டாம் நகரம், ராயல் வெஸ்ட்ஹோல்ட் நிறுவனம், இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பழைய கிளிப்பரை மறுபிறவி செய்வதற்கான ஒரு செயல் திட்டம் உருவாச்சு. பழைய வடிவமைப்பை அப்படியே பின்பற்றி, ஆனால் நவீன பாதுகாப்பு வசதிகளோட ஒரு முழு இயங்கக்கூடிய எந்திர பாய்மர கப்பலை உருவாக்குவது. 1997 2000ஆம் ஆண்டு டச்சு கப்பல் கட்டும் தொழில்துறையின் உயிர் நாடியான போலந்தில் இருக்கக்கூடிய கெடானியா கப்பல் துறையில் இந்த கப்பல் கட்டப்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டின் வரைபடங்கள், புகைப்படங்கள், மாதிரிகள் இந்த கப்பல் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தினாங்க. பாரம்பரிய வெளித்தோற்றத்தின் பின்னால் உயர் வலிமையான எஃகு உடல், நவீன நேவிகேஷன் ரேடார், செயற்கைக்கோள் தொடர்பு, கட்டுப்பாட்டு அறை, பயணிகளுக்கான வசதியான விடுதி அறை,
குளியலறை, உணவகம், கலாச்சார மண்டபம் இதெல்லாம் வச்சு இந்த கப்பலை உருவாக்குனாங்க. இந்த ஸ்டாட் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறது ஒரு கப்பல் மட்டும் கிடையாது, கலாச்சார தூதராகவும் பயன்படுத்தினாங்க. இதில் இளைஞர்களுக்கு குழு பணிகள் கொடுக்கிறது, தலைமைத்துவம் பற்றிய பயிற்சி அளிக்கப்படுவது, சுற்றுலா பயணங்களை ஏற்பாடு செய்கிறது, திரைப்படங்கள்லையும் இந்த கப்பல் தோன்றி இருக்குங்க. உலகின் பெரிய துறைமுக நகரங்களுக்கு போய் நெதர்லாந்தோட பாரம்பரியத்தை விளம்பரப்படுத்துவது இந்த கப்பலோட முக்கியமான வேலைப்பாடுகளில் ஒன்று. அப்படி தான் நம்ம ஊர் சென்னைக்கும் இந்த கப்பல் வந்துச்சுங்க. கடைசியாக ஸ்டாட் ஆம்ஸ்டர்டாம் பாய்மர கப்பல்ங்கிறது ஒரு வெறும் கப்பல் மட்டும் கிடையாது. இது நெதர்லாந்தோட தேசிய கதையின் ஒரு பிரதிநிதி. இது அரசியல், பொருளாதார, தொழில்நுட்ப சக்தியாக கடல் ஆதிக்கத்தின் மூலம் உலகின் முதல் மேல்நாட்டு சகாப்தத்தை உருவாக்கிய ஒரு சிறிய நாட்டின் பயணத்தை சுட்டி காட்டுது. கடல் மட்டத்துக்கு கீழிருந்து மேலே எழுந்து உலகின் வணிக பாதைகளை ஆதிக்கம் செய்து இறுதியில் தங்கள் வீழ்ச்சியடைந்த பாரம்பரியத்தை ஒரு புதிய, அழகிய, இயங்கக்கூடிய நினைவு சின்னமாக மீண்டும் உருவாக்கிய கதை தான் இந்த ஸ்டாட் ஆம்ஸ்டர்டாமின் கதை. இந்த கப்பல் கடலில் பயணிக்கும் ஒவ்வொரு முறையும் அது நெதர்லாந்தின் பொற்காலத்தை, மௌனமான வரலாற்றை எடுத்துச் சொல்கிறது.